ஹாய் டாமி, இட்ஸ் யூர் ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரூத்லெஸ் மாஃபியா கிங்கோட 10th பார்ட் தான்டா. ஆக்சுவலாக நான் இவ்வளோ தூரம் வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. 5 to 6 எபிசோடில் முடிக்கலான்ட்டு இருந்த என்ன இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. நான் நினச்சி கூட பார்க்கல நான் இவ்வளோ தூரம் போவேன்ட்டு. அண்ட் முடிக்கவே யோசிக்க விட மாட்டேங்கிறீங்களேடா. நல்ல வேலை நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி போர் அடிச்சிடுமோ என்னன்ட்டு நான் நினச்சேன். பட் அப்படி கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது ஐ எம் வெரி ஹாப்பி. இதே ஹாப்பினஸோட நம்ம அப்படியே கதைக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவாடா, வாங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 9 பார்த்தவங்க கண்டினியூ பண்ணிக்கோங்கடா. பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வாங்க. நான் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிடுறேன். நீங்கள் அதில் பார்த்துட்டு வந்து இந்த 10th எபிசோட் பாருங்கடா. ஓகேவா? ஓகேடா, பார்த்தவங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. போன எபிசோட் எங்கே விட்டானா, வயனும் தியாங்கும் அவங்க 2 பேரும் அவங்க லவ்வை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தியாங் வந்து வயனை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போயிருப்பான். அங்கே வயன் வந்து அவள் மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பா. நான் அதோட தான்டா முடித்தேன். அதுலேருந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது தியாங் தான் வயனை ஹக் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். இப்போ பொறுமையாக வெளியே வந்துட்டு, சரி வா உனக்கு நான் அடுத்தரேன் அப்படின்னு சொல்கிறான். நிஜமாவா? நீ சொன்ன மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி அப்படின்ட்டு இப்போ வயன் தான் தேங்கோட கையை பிடிச்சிட்டு போகிறா. திருப்பி அதே ஷாப்புக்கு தான் போகிறாங்க. அவன் காமிக்கிறான். இப்போது தேங் தான் மறுபடியும் அவன் ட்ரெஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கான். இது அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். கலர் நல்லா இல்லை. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வரான். இது பிளாக்காக இருக்குது. எப்பயுமே பிளாக்கு தானே போடுறோம், வேறு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சலிக்காமல் தேடுறான். இதெல்லாம் புதுசு அவனுக்கு. இப்போது பயந்தான் இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறா. இப்போது ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வரான். இது ஓகேவா அப்படின்னு கேட்குறான். நான் போய் போட்டு பார்த்துட்டு வரவா? போயிட்டு வா. இப்போ வாய்ந்தா அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு ட்ரையல் ரூம் போயிட்டு போட்டுட்டு வரா. தேவங்க பார்க்குறான். அந்த பர்பிளை விட இந்த ரெட் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறா சுற்றி முற்றி. நல்லாயிருக்கு. சைஸ் கரெக்டாக இருக்கா? நல்லா இருக்கு. எல்லாமே கரெக்டாக இருக்கு. இப்படி நான் சொன்ன மாதிரி எடுத்தியா அப்படின்னு கேட்குறா. அது ஆமாம், எல்லாம் கரெக்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இதுவே ஓகே, நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. சீரியஸாக தான்? எனக்கு நீ ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து கொடுத்துருக்க. நான் எப்படி வேணான்னு சொல்லுவேன்? எனக்கு இது தான் வேணும். இதே எனக்கு பில் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறா. அங்கே இருக்க நின்றுட்டுருக்கவங்கள பார்த்து, மேம் பில்லெல்லாம் கிடையாது, உங்களுக்கு வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், பேக் பண்ணி தரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து கொடுக்குறா. இதுவே எனக்கு பேக் பண்ணிடுங்க. வேறு எதாவது பார்க்குறீங்களா மேம்? தென் வேறு என்ன வேணும்? அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக இயர்ரிங்ஸு அப்புறம் ஸ்லிப்பரு அப்படின்னு கேட்குறா. இப்போ தேங் தான் அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க பார்த்து, எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஓகே சார். இப்போ வயனுமே அதை பார்க்குறா. இது எது நல்லாயிருக்கும்? தேங் இங்கே வா. என்னாச்சு? இது எது நல்லாயிருக்கும்? இது 2 எனக்கு பிடிச்சிருக்கு. 2மே எடுத்துக்கோ. இது எனக்கு எது மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 2 காலையுமே 2 எடுத்து வச்சு காமிக்கிறா. அது என்னாச்சு? இது எனக்கு நல்லாயிருக்கு. இப்போது தேங் தான் அவன் சொன்ன மாதிரி அவன் கண்ணை மூடி யோசிச்சு பார்க்குறான். அது ரைட் சைட் அப்படின்றான். இப்போ வயந்தா சிரிச்சுக்கிட்டு, அப்போ இது கொடுங்க. ஓகே மேம். வேறு ஏதாவது? இதெல்லாம் எடுத்து வச்சுருங்க, நான் எடுத்ததெல்லாம். ஓகே மேம். வேறு? அவ்வளோதான். ஓகே மேம், நாங்கள் காரில் கொண்டு போய் வச்சிடுறோம். வேறு எதாவது பார்க்குறீங்கன்னா சொல்லுங்கள். இல்லை போதும் தியோங், போகலாம் அப்படின்னதும் சரி வா அப்படின்ட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ நேராக வெளியே வந்துட்டு,
டேயும். ம், என்னாச்சு? பசிக்குது அப்படின்ட்டு அவள் வயிறை தான் காமிக்கிறா. தேங் தான். சரி, மேலே போய் சாப்பிட்லாமா? ஃபுட் கோர்ட் இருக்கு. ம், ஓகே. ஏன் வேணாமா என்ன? வீட்டுக்கு? இல்லை, இப்போ வீட்டுக்கு போகணுன்னா டைம் ஆகணும். என்ன இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன், நான் நைட்டுக்கு சாப்பிட்டுக்கிறேன் வீட்டில் அப்படின்றா. சரி வா அப்படின்ட்டு ஃபுட் கோர்ட் கூட்டிகிட்டு போகிறான். என்ன வேணும்? ம், எனக்கு இதோ இது ஒரு பர்கர் ஒன்று, ஒரு சிக்கன் பாப்கார்ன், அப்புறம் ஒரு கோக்கு, போதும் அப்படின்னு சொல்கிறா. எடுத்துகிட்டு வாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ பயந்தான். என்ன எல்லாரும் உன்னை சாரு பாஸுன்றாங்க, எல்லாருக்கும் உனக்கு தெரியுமா? ம், தெரியுமே. ஏன்? இல்லை, சும்மா கேட்டேன். அம்மா, இப்போது இவ்வளோ பெரிய இடம் வச்சுருக்கியே, எவ்வளோ வரும்? நீ எதுக்கு அப்பையிலேருந்து இதே கேட்டுட்ருக்க? இப்போ என்ன மொத்த படத்தை சுருட்டிட்டு ஓட போறியா என்ன? இல்லை, சும்மா கேட்டேன். நான் இதெல்லாம் வந்து படத்தில் மட்டும்தான் பார்த்துருக்கேன். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். படமா? அப்படின்னா என்ன? படம் பார்த்தது இல்லையா? ம், அப்படின்னா என்னது? ஐயோ மக்கு, நீ அப்போ படமே பார்த்தது இல்லையா அப்படின்னு கேட்குறா. இல்லை, பெருசாக எங்கேயும் போனதில்ல. ஏதாவது வேலை இருந்தால் யாரையாவது போடணும் அப்படின்னா மட்டும்தான் போவேன், இல்லைனா போக மாட்டேன். என்ன? அது அதான் என்னோடய வேலை. நான் தான் முன்னாடி சொல்லியிருக்கேன்ல மாஃபியானா என்னன்ட்டு. தெரியும், ஆனால் அதுவும் ஒரு உயிர் தானே. இல்லைனா அவனுங்க என்ன போட்டுருவானுங்க, பரவாயில்லையா? இல்லை, வேண்டாம் வேண்டாம், எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு விடு. எனக்கு அதை பற்றி பேசாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் எங்கே பேசினேன், நீ தான் ஆரம்பித்த. சரி விடு, நான் தான் வேண்டான்ட்டேன்ல, விடு. முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தேன்? படம் பார்த்தது இல்லையான்ட்டு. படம் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. ம், இல்லை. அப்போ நம்ம படத்துக்கு போகலாமா? இங்கே படம் தியேட்டர் இருக்கோம், போகலாமா அப்படின்னு கேட்குறா. இங்கேயா? இங்கே எங்கே இருக்கு? தோ அங்கே, நான் கூட்டிகிட்டு போகிறேன். அண்ணா சாப்பிடு. நீ தானே இந்த மாலோட ஓனரு, சாப்பாடு உள்ளே எடுத்துகிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்கிறா. இப்போது தேங்காய் சிரிச்சிட்டு, வெயிட்டா, பாஸ் ஆர்டர் எல்லாத்தையும் உள்ளே எடுத்துகிட்டு வந்துடு. ஓகே பாஸ், நீங்கள் போங்க, ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும். ம், இப்போ வாய்ந்தா, வா போகலாம் வா போகலாம், ரொம்ப நாள் கழித்து படத்துக்கு போகிறேன், வா 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 அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறா. ரொம்ப நாள் கழிச்சா? கடைசியாக எங்கள் அப்பா கூட வந்தது, அதுக்கப்புறம் இப்போ நான் உன் கூட வரேன், வா அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுக்கிட்டே இழுத்துட்டு போகிறா. தியாங் தான், அவனுக்கு இது புதுசாக இருக்குது. நேராக உள்ளே போகிறான். ஆனால் நான் ஒன்று மறந்துட்டேனே. என்னது? டிக்கெட்டு. எதுக்கு? ஐயோ, படம் பார்க்கணுன்னா டிக்கெட் வேணும். இரு, நான் கவுண்டரில் போய் வாங்கிட்டு வரேன். இப்போது வேகமாக கவுண்டருக்கு போய்தான். என்ன படம் இருக்குது? மேம், இதெல்லாம் போயிட்டுருக்கு. 2 டிக்கெட். மேம், டிக்கெட்லாம் வேணாம், இங்கே ஃப்ரீ தான், நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தேங்க பார்த்துட்டு அவங்க பேசுகிறாங்க. இப்போது வயந்தா திரும்பி பார்க்குறா. அப்போ டிக்கெட் கிடையாதா அப்படின்னு கேட்குறா. இல்லை மேம், உங்களுக்கு ஃப்ரீ தான். இப்போது ஒரு மாதிரி டல்லாக வரா. என்னாச்சு? எல்லாமே நமக்கு தானா, டிக்கெட் இல்லைன்ட்டாங்க. அதுக்கு என்னப்போ, நீ தானே ஆசைப்பட்ட? இல்லை, நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன், எனக்கு ஞாபகமாக அந்த டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு 2 டிக்கெட் கொடுங்க. பாஸ், கொடுங்கன்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பில் போட்டு கொடுக்குறாங்க. இப்போ வயந்த சிரிச்சுட்டே பார்க்குறா. பே பண்ணு அப்படின்னு சொல்கிறா. இப்போ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க தான், மேம் இல்லை, நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் மொபைல் எடுத்து பே பண்ணுறான். வயன் சிரிக்கிறா. இந்தாங்க மேம் டிக்கெட்டு. தேங்க்யூ. போகலாமா அப்படின்னு கேட்குறா. இப்போது
தேங்கோட கையை பிடிச்சிக்கிட்டு தான் நேராக தேட்டருக்குள்ளே தான் போகிறா. பார்த்தா அங்கே யாரும் இல்லை. ம், என்ன தேட்டர் வெறிச்சோடி இருக்கு? ஆமாம்ல, இங்கே நம்ம மட்டும்தானே. நம்ம பிடிச்ச சீட்டில் உட்காந்துக்கலாமா? ம், எங்கே உட்கார போகிற? ம், இதோ இதோ அங்கேருந்து பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும், கழுத்து வலிக்காது, வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறா. தேங்க உட்காடுறான். அவனுக்கு அது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. அவன் இங்கெல்லாம் வந்ததே கிடையாது. பாரு அங்கே பாரு, படம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆ, இதுதான் படமா? ம், இதான் படம். இப்போ வாய்ந்தா சிரிச்சிட்டு கை தட்டிக்கிட்டு பார்த்துட்ருக்கா. தேங்க தான் பார்க்குறான். ஆ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனும் வயனை பார்த்து கை தட்டுறான். இப்போ எதுக்கு நீ கை தட்டின? அதை நீ தட்டின. அங்கே சீன் நல்லா இருந்துச்சு, என்ன பார்க்காத, படத்தை பாரு. இப்போ தேங்க திரும்பி படத்தை தான் பார்க்குறான். ஒரு 2 hours நல்லா ஜாலியாக போகுது. வயந்தான் ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துருக்கா. இது நல்லா இருந்துச்சுல்ல, அந்த ஹீரோ எப்படி வந்தான் பார்த்தியா, அப்படியே வில்லன்னு டிஷம் டிஷம் அப்படி அடிச்சான். ம், ஆமாம். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, உனக்கு பிடிக்கலையா என்ன? இல்லை, எனக்கு இதான் புதுசு, வாட்டியில். ஓ, கவலைப்படாத, அப்பப்போ வரலாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்போனா நீனும் வரணும் சரியா? ம், வரேன் அப்படின்னு சொல்கிறான். சரி போகலாமா? ம், போகலாம். இப்போது இப்படி தான் தேவங்க வந்து ஒயின் கூட அங்கேயே சுற்றி சுற்றி மால்லையே ஈவினிங் வரைக்கும் அங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கான். ம், பா எனக்கு காலை வலிக்குது அப்படின்றா. சிறந்து உட்காருவா, இதுக்கு தான் சொன்னேன் ஆட்டோ போடாதன்ட்டு. ம், நான் ரொம்ப நாள் கழித்து வந்தேன் அதான். சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வயனை தான் உட்கார வச்சுட்டு யாருக்கோ கால் பண்ணுறான். ஹலோ டாக்டர். ஆ, டாக்டரா? இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்குறா. என்னாச்சு? என்ன பண்ணுற? டாக்டர் கால் பண்ணுறேன். லூசா நீ, இதுக்கு யாராவது டாக்டர் கால் பண்ணுவாங்களா? அப்புறம் கால் வலிக்குதுன்னு சொல்கிற, வேறு ஏதாவது இருந்தா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வேற ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். என்ன கால் வலிக்குதுன்னு? கால் வலிக்குதுன்னா அப்புறம் நீ எதுக்கு இருக்க? என்ன சொல்கிற? தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கையை விரிக்கிறா. அது என்ன, தூக்க மாட்டியா? அப்போ போ, நான் வரல அப்படின்ட்டு அங்கே இருக்க பெஞ்சிலே உட்காந்துருக்கிறா கோச்சிக்கிட்டு. வயன், இது மாலு, எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, என்ன பண்ணுற? நீ தூக்குனா தான் வருவேன், நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு அவள் கையை கட்டிகிட்டு உட்காந்துட்ருக்கா. தேவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவன் சுற்றி முற்றி பார்த்துட்டு எதுவும் யோசிக்கவே இல்லை. டக்குன்னு வயனை தான் பிரைடல் ஸ்டைலில் தூக்குறான். ஆ, என்ன? நீ தானே கால் வலிக்குதுன்னு சொன்னேன், அப்புறம் என்ன, வா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போகிறான். வயன் தான் சிரிக்கிறா. இதை முன்னாடியே பண்ணியிருக்கலாம்ல. அதை சரி விடு அப்படின்ட்டு வயன் சொல்கிறா. இப்போது தூக்கிட்டு நேராக காருக்கு தான் வரான். வந்து காரை திறந்து வயனை உட்கார வைக்கிறான். சீட் பெல்ட்லாம் போட்டு விட்டுட்டு அவன் வந்து கார் ட்ரைவ் பண்ணுறதுக்காக அவன் வந்து உட்காடுறான். வயன் தான் திரும்பி பார்க்குறா. ஆ, என்ன பார்க்குற? இதென்ன இவ்வளோ இருக்குது? எல்லாத்தையும் நீ தானே வாங்கினேன். ஆ, இவ்வளோவா வாங்கினேன் அப்படின்றா. ஏன்னா கார் சீட் பின்னாடி ஃபுல்லாக இருக்குது, பின்னாடி டிக்கியில் வேறு தனியாக இருக்குது. ம், ஆமாம், நீ தான் வாங்கினேன். ஐயோ, நிறைய செலவு வச்சுட்டேனா அப்படின்றா. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ட்ரைவ் பண்ணுறான். ஆக்சுவலாக அப்பப்போ ஒயின் மறந்துடுறா. தேவன் வந்து ஒரு மாஃபியா, ஒரு பணக்காரன்றதையே அவன் மறந்துட்டு திருப்பி திருப்பி அதே கேள்வி கேட்டுட்ருக்கா. அவனுக்கும் இதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். வைனும் வெளியே தான் வேடிக்கை பார்த்துட்டு வரா. டேயோங். ம், என்னாச்சு? இல்லை, நம்ம காலையில் வந்தோம், பாரு ஈவினிங் ஆயிடுச்சு, இவ்வளோ நேரமாக அதுக்குள்ளே இருந்தோம். ம், ஆமாம், பாரு டைம் போனதே தெரியல அப்படின்னு சொல்கிறா. இப்போ தேங்க தான் அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான். அலெக்ஸ் கரெக்டாக தான் சொன்னான், மாலுக்கு கூட்டிகிட்டு போனால் ஒரு நாள் ஃபுல்லாக அங்கேயே போயிடும்னு. சொன்ன மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிடுச்சு. வேறு எங்கேயும் போவே வேணாம் போல இருக்குது, இங்கே கூட்டிகிட்டு வந்தாலே மொத்த டைமும் போயிடும்.
ஹோ. தியோங் வந்து அவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு அங்கேருந்து ட்ரைவ் பண்ணி தான் போயிட்டுருக்கான். இப்போ நேராக வீட்டுக்கு தான் வரான். வந்து பார்த்தா வைன் செம்ம ஷாக்கு. ஆ என்ன வீடு ஃபுல்லாக கலர் கலர் லைட்டாக எரியுது ஆ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காரை விட்டு இறங்கி தான் சுற்றி முற்றி பார்க்குறா. கார்டன் ஏரியா பயங்கரமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ தேவன் தான் காரை விட்டு இறங்கி வந்துட்டு, என்னாச்சு, என்ன வேடிக்கை பார்த்துட்ருக்க? அது இதுக்கு ஏதாவது பார்ட்டியா அப்படின்னு கேட்குறா. அது ஆமாம், பார்ட்டி தான். ஓ, இப்போது அலெக்ஸ் தான் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு வேகமாக வருவான். பாஸ் வந்துட்டிங்களா? வயன் ஆ அலெக்ஸ் அண்ணா, என்னது இதெல்லாம் பார்ட்டின்னு சொல்கிறாங்க? அப்படியா? ஆமாம் மேம், நீங்களும் போய் ரெடி ஆகிட்டு வாங்க. உங்களுக்கும் மேலே ரெடி பண்ணுறதுக்கு ஆள் போயிருக்காங்க. பாஸ் நீங்கள் இப்போ அலெக்ஸ் தான். மேம் நீங்கள் போய் ரெடி ஆகுங்க. ஆ நான் இதுக்கு பார்ட்டியில் நான்லாம் வரலப்பா, நீங்கள் போங்க. அங்கே எல்லாம் குடிச்சிட்டு இது பண்ணுவாங்க. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, என்னெல்லாம் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனதில்லை, நான்லாம் வரல. அதுவும் இல்லாமல் எல்லோரும் அரைக்குறையாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்களாம். எனக்கு பிடிக்காது, எனக்கு வேண்டாம், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ அலெக்ஸ் தான் தியோங்க பார்க்குறான். தியோங்க வந்து அலெக்ஸை பார்த்துட்டு, ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடுறான் உள்ளார. பாஸ் பாஸ் பாஸ், ஐயோ இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க? இவங்களுக்காக தான் இதே, இவங்களே வரலனா? வைன், இந்த பார்ட்டியில் நீனும் இருக்கணும், ரொம்ப முக்கியமான ஆள் நீனு. நானா? எனக்கு தான் யாரையும் தெரியாதே, நான் வந்து என்ன பண்ணுறது? இல்லை இல்லை, நீங்களே போங்க. ஐயோ வைன், நீ ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் எனக்காக இல்லைனாலும் தேவங்காக நீ ரெடியாகி வையன். அப்படின்னு சொல்கிறான். தேவங்காக வேணால் நான் வருவேன், ஆனால் எனக்கு இந்த அரைக்குறை ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம். இல்லை இல்லை, உனக்கு ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக ஏஞ்சல் மாதிரி ஒரு ட்ரெஸ் வச்சுருக்கேன். அப்படியா? ஏஞ்சல் மாதிரியா? வா நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அலெக்ஸ் தான் வைனை ரூம் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஆல்ரெடி ஒரு 5 மேக்கப் ஆர்டிஸ்ட் உட்காந்துட்ருக்காங்க. வைன் பார்த்துட்டு, இங்கே பாரு அலெக்ஸ், என் ரூம்குள்ளே யாரோ பூந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அது வேறு யாரும் இல்லை, உங்களை ரெடி பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. என்னையே ரெடி பண்ணோம்? உங்களை அழகாக ஏஞ்சல் மாதிரி மாற்றணும்ல, அதுக்காக வந்திருக்காங்க. ஓ, முதல்ல என் ட்ரெஸ்ஸை காமி அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதோ இரு, ட்ரெஸ் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ ஒரு பொண்ணு தான் வேகமாக போயிட்டு வயனோட ட்ரெஸ் தான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறாங்க. என்ன நீ சொன்ன மாதிரி ஏஞ்சல்லாம் அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸில் தானே இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. ஆமாம், இந்த ட்ரெஸ் தான். எப்படி, ஓகேவா உனக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஓகே. அப்போது ரெடி ஆயிடுறியா? ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் ரெடியாக போயிடுறா. அலெக்ஸும் வந்துட்டு நேராக தேவங்களோட ரூமுக்கு தான் போகிறான். தேவங்க குளிச்சுட்டு இப்போ தான் வந்திருப்பான். பாஸ், அவங்கள ரெடியாக சொல்லிட்டேன். உங்களுக்கும் கோட் சூட் எடுத்து வச்சுருக்கேன் பாஸ். எல்லாம் பக்கா தானே? பக்கா பாஸ், நமக்கு தேவைப்பட்ட ஆளுங்க மட்டும்தான் கூப்பிட்ருக்கேன், வேறு யாரையும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. இந்த விஷயம் வேறு யாருக்கும் தெரியாது பாஸ். இங்கே பாரு, செக்யூரிட்டி டைட் பண்ண, ஒரு வெளியால் கூட உள்ளே வரக்கூடாது, புரியுதா? இல்லை பாஸ், எல்லாத்தையுமே பக்காவாக பண்ணியிருக்கேன். இப்போ தேங் தான் கோட் சூட்லாம் போட்டு பங்கமாக ரெடி ஆகிட்டுருக்கான். எல்லாம் ரெடி ஆகிட்டு மிரர் முன்னாடி வந்து நிற்கிறான். அவன் டையை தான் போட்டுட்ருக்கான். பாஸ், செம்மையாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். எப்பயும் இதே ட்ரெஸ்ஸில் தானே இருப்பேன், இப்போ என்ன புதுசா? இல்லை பாஸ், இப்போது நீங்கள் கல்யாண மாப்பிள்ள பாஸ், அதான் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தேங் திரும்பி ஒரு பார்வை. ஓகே பாஸ், நான் வைன் மேம் ரெடி ஆகிட்டாங்களா போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறான். இப்போ தேவங்க தான், ஒரு நிமிஷம் இல்லை பாஸ், என்னாச்சு? அது எப்படி சொல்கிறது? பரவாயில்ல பாஸ், என்ன தோணுதோ சொல்லுங்கள். அதை இன்றைக்கி ஏதோ ஒரு படத்தை கூட்டிகிட்டு போனான். படமா அப்படின்ட்டு வாயை பொழக்கிறான் அலெக்ஸு. பாஸ், நீங்கள் படம் பார்ப்பீங்களா? எனக்கெல்லாம் அது தெரியாதுடா, இதான் மொதல் வாட்டி, சொல்கிறத மட்டும் கேள. ஓகே பாஸ். அதில் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆச்சு. ஓகே, அதில் என்ன பாஸ்? அதில் அந்த பொண்ணுக்கிட்ட கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி
அவன் ஏதோ சொன்னான்டா. என்ன சொன்னான்னு தெரியல. அதுக்கு அந்த பொண்ணு ஒரு மாதிரி அழுதுட்டு ஹக் பண்ணா. எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரொம்ப சந்தோஷம் பாஸ். அது பேர் தான் பாஸ் ப்ரப்போசல் அப்படின்றான். அப்படின்னா அதுவே தெரியாதா? ரொம்ப சந்தோஷம் பாஸ். எந்த அளவுக்கு வெகுலியாக இருந்திருக்காரு பார் அப்படின்ட்டு அலெக்ஸ் தான் தேங்க பார்க்குறான். என்ன பார்க்குற சொல்லு. பாஸ் அது கல்யாணத்துக்கு முன்னாடி அது ப்ரப்போஸ் பண்ணுவாங்க பாஸ். இந்த மாதிரி எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், எந்த அளவுக்கு பிடிக்கும், உன்னை நான் எப்படி பார்த்துப்பேன், இந்த மாதிரி அவங்கள பற்றி நிறையா சொல்லி அவங்கக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. உங்கள் லைஃப் லாங் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ்லாம் பண்ணுவாங்க பாஸ். அதான் அது பண்ணணுமா என்ன அப்படின்னு கேட்குறான். பாஸ் பண்ணாலும் பண்ணலாலும் அது உங்கள் இஷ்டம் பாஸ், நம்ம விருப்பம்தான். பண்ணலாம் விட்டுடலாம். வைனதை எதிர்பார்ப்பாளா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லா பொண்ணுங்களும் எதிர்பார்க்குறது தானே பாஸ். நமக்கு தெரிஞ்சால் பண்ண போகிறோம், தெரிலனா விட்டுற போகிறோம். இதில் என்ன இருக்குது? அவள் எதிர்பார்ப்பாளான்னு மட்டும்தான் கேட்டேன். பாஸ் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க பாஸ். இதில் என்ன கேள்வி? அப்போ என்ன சொல்லணும்? நான் என்ன சொல்கிறது அவளுக்கு? பாஸ் இதுக்கெல்லாம் வசனமாக பாஸ் எழுதி தர முடியும்? மனசில் இருக்க தானாக சொல்லணும் பாஸ். உங்கள் மனசில் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள் பாஸ். அவங்களுக்கே புரியும் பாஸ். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தியாங் தான் ஏதோ யோசிச்சுட்ருக்கான். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறத? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லை என்ன எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான். கையை ஆட்டி ஆட்டி. இதை அலெக்ஸ் பார்த்துட்டு, எப்பா எல்லாரும் இவரை பார்த்து பயப்படுறாரு, ஆனால் இவர் கடைசியில் ஒரு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு இப்படி புலம்பு விட்டாங்களே. நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக வயனோட ரூமுக்கு தான் போகிறான். வயன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டா. இப்போது அலெக்ஸை பார்த்துட்டு, அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறா. உட்கார. இல்லை நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ரொம்ப நல்லா இருக்கீங்க. சரி, ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டு? அது இந்த ட்ரெஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். கல்யாணத்துக்கு தானே பொண்ணுங்க போட்டிகிட்டு வருவாங்க, அதோ அவங்க அப்பா தானே கை பிடிச்சி கூட்டிகிட்டு வருவாங்க. நான் படத்துலலாம் பார்த்துருக்கேன். ஏன் இப்போ மத்தியானம் ஒரு படம் பார்த்தோம், அதில் கூட அந்த பொண்ணு இந்த மாதிரி தான் போட்டிருந்தா. அதான் கேட்குறேன், இதான் ட்ரெஸ்ஸா, இதை தான் போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐயோ இன்னும் இதெல்லாம் பார்த்து தெளிவாக யோசிக்கிறா. மேம் அதான் ட்ரெஸ்ஸு. ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு. சரி நம்ம போகலாமா அப்படின்னு கேட்குறான். போகலாம் வாங்க. இப்போ அலெக்ஸ் தான் வயனை கொண்டாந்து கரெக்டாக அந்த படிக்கட்டுக்கு மேலே விட்டுட்டு போயிடுவான். அண்ணா நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு விட்டுட்டு? எனக்கு இங்கே யாரையும் தெரியாது. மேம் பின்னாடி தேங்க வராரு, நீங்கள் அவர் கூட வாங்க. ஓ சரி அப்படின்னு சொல்கிறா. இப்போ திரும்பி பார்த்தா தியம் தான் செம்ம அழகா கோட் சூட்டில் இறங்கி வரான். தேயோங் அப்படின்ட்டு பார்க்குறா. என்ன ரொம்ப அழகாக இருக்க நீனு தான் அப்படின்னு சொல்கிறான். நிஜமா எனக்கு நல்லா இருக்கு அந்த ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு சுற்றி முற்றி காமிக்க போகிறா. இப்போ சுற்றும் போது அவள் கால் தடுக்குது. டக்குன்னு கீழே விழும்போது பிடிச்சிட்டான். பார்த்து ட்ரெஸ்ஸு பெருசாக இருக்குல்ல, யார் இவ்வளோ பெருசாக எடுக்க சொன்னது? எங்கே அந்த அலெக்ஸா? வேண்டாம், இது எனக்கு பிடிச்சிருக்கு, அவர் எதையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறா. சரி என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு தேவங்கோட அந்த ஆமை தான் டைட்டாக பிடிச்சிக்கிறா. போகலாமா? போகலாம். இப்போது பொறுமையாக தேவன் கூட தான் நடந்து வரா. ஸ்டெப்ஸ்லலாம் ஒரு அடியும் பார்த்து வைக்கிறான். பார்த்து. இப்போது பொறுமையாக கீழே இறங்கி வரும்போது எல்லோரும் கை தட்டுறாங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. எல்லாருமே கை தட்டி இவங்க 2 பேரும் வர வைக்கிறாங்க. அலெக்ஸ் நின்று கை தட்டிகிட்டு இருக்கான். வயந்தான். தியோங் என்னதான் நடக்குது? எல்லாம் இதுக்கு நம்மளை பார்த்து கை தட்டுறாங்க. அதை வா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொறுமையாக மேன்ஷனுக்கு வெளியே தான் கூட்டிகிட்டு போகிறான்.
ஆல்ரெடி அங்கே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க வெட்டிங் ஸ்டைலில். இப்போ வயன் தான் பார்க்குறா. ஆ தேயோங் வித் வயன். ஆ தேயோங் தேயோங் அங்கே பாரு, நமக்கு கல்யாணம் நாங்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ தேயோங் தான், இன்னும் உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்கிறான். ஆ என்னது அப்படின்ட்டு இப்போ தான் யோசிக்கிறா. அப்போ நமக்கு தான் கல்யாணமா அப்படின்ட்டு இன்னசென்ட்டாக கேட்குறா. ஐயோ ஆமாம், நமக்கு தான் கல்யாணம், வரியா அப்படின்னு சொல்கிறான். ஆ ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல? ஏன்னா அது என்னமோ சொன்னானே. டி அலெக்ஸ் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டதும் இப்போ அலெக்ஸா ஓடி வரான். பாஸ் அவ கேட்குறா பாரு, சொல்லு அப்படின்னு சொன்னதும் மேம் என்ன மேம் ஆச்சு? ம் அலெக்ஸ் அண்ணா, நீங்கள் கூட மறைச்சிட்டிங்கல்ல, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல எனக்கு தான் கல்யாணம்னு அப்படின்னு கேட்குறா. மேம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான். ம் எனக்கு புரியல, பொண்ணுக்கே சர்ப்ரைஸா? அதனால தான் நீ காலையில் ரொம்ப முக்கியமான நாளுன்னு சொன்னீங்களா? இப்போ அலெக்ஸா சிரிக்கிறான். ம் ஆமாம், அதனால தான் சொன்னேன். என்ன, ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டிங்களா? ம் நான் அப்படி சொல்லவே இல்லையே. என்கிட்டயும் சொல்லியிருந்தா நானும் ஜாலியாக ரெடியாக இருப்பேன்ல, அதனால கேட்டேன். நான் தேங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலையே. சரி விடுங்க, அது சர்ப்ரைஸாக பண்ணோன்னு நினச்சோம். அதுவும் இல்லாமல் போதும், இதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு தேங்க சொல்கிறான். ஓகே பாஸ். பாஸ் டைம் ஆச்சு, ஃபாதர் வேறு வெயிட் பண்ணிருக்காரு, எல்லாருமே வெயிட் பண்ணிருக்காங்க. நீங்கள் மேமை கூப்பிட்டு வந்தீங்கன்னா கல்யாணத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். போ வரேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அலெக்ஸா போய் முன்னாடி நின்றுட்டுருக்கான். இப்போ தேங்க வந்து வயன்கிட்ட தான் அவன் கையை கொடுக்குறான். போகலாமா? ம் போகலாம். உனக்கு கோவம் சொல்லல? ம் இல்லை, என்கிட்டயும் சொல்லியிருக்கலாம். பரவாயில்ல, எனக்கு ஹாப்பி தான், உன் கூட இங்கே வர்றதுனால நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறா. சரி வா அப்படின்ட்டு இப்போது தியோங் தான் வயனோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே இருக்கவங்க எல்லோரும் கை தட்டுறாங்க. இப்போது வயன் தான் சிரிச்சுக்கிட்டே தியோங்கோட கையை பிடிச்சிக்கிட்டு நேராக போகிறா. தியோங் தான் இப்போ பொறுமையாக ஸ்டேஜில் ஏறிட்டு வயனை கை பிடிச்சி மேலே நிற்க வைக்கிறான். இப்போ ஃபாதர் தான் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு தயாங் சொல்கிறான். என்னாச்சு தயாங்? இப்போ தியாங் தான் அலெக்ஸை பார்க்குறான். அவன் கண்ணு காட்டுறான். ஓகே பாஸ் அப்படின்ட்டு அவன் குடுக்கணும் ஓடுறான். எங்கேயோ போயிட்டு எதையும் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ தியாங் தான் வயனை பார்த்து அது மேரேஜ்க்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதட்டப்படுறா. அது எனக்கு இந்த லைஃப் ரொம்ப புதுசு. இந்த லைஃப்னு கிடையாது, எனக்கு எல்லாமே புதுசு தான். உன் கூட இருக்க எல்லாமே எனக்கு புதுசு தான். என்னன்னு தெரியல, எனக்கு யார் மேலேயும் தோணுது கிடையாது. உன்னை பார்த்த அந்த முதல் நாளும் இப்போ வரைக்கும் என் மனசில் இருக்கிறது ஒன்று தான். நீ எப்பயுமே என் கூட இருக்கணும். நீ என்றைக்கு என் வாழ்க்கைக்குள்ளே வந்தியோ அன்றைக்கி எல்லாமே மாறிடுச்சு. எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது. எனக்கு எல்லார மாதிரியும் சிரித்து பேசி பழக்கம் இல்லை. அப்படி இருக்கணும்னு நான் நினச்சதில்ல. எனக்கு இத்தனை வருஷமாக நான் அப்படி தான் இருந்தேன். மொத்த வாட்டி என்னை சிரிக்க வச்ச. எனக்குள்ளேயும் மனுஷன் இருக்கான், அவனுக்கும் உள்ள உணர்வு இருக்குன்னு உணர வச்சது நீ தான். இது வரைக்கும் இந்த வாழ்க்கை எதுக்குன்னே தெரியாமல் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் கொடுத்த எனக்காக உன் வாழ்க்கையே என்கிட்ட கொடுத்துருக்க. கண்டிப்பாக இந்த லைஃப்பை உனக்காக நான் வாழ்வேன். நாளைக்கு நான் சாகிற நிமிஷம் நான் திரும்பி பார்க்கும் போது நான் யோசிக்கிற அந்த நொடி அது உன் கூட இருந்த நிமிஷம் மட்டும்தான். அந்த நிமிஷங்களை எனக்காக நீ தருவியா? என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்குறான். ஃபைன் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஆக்சுவலாக இது அலெக்ஸ் கூட எதிர்பார்க்கல. ஏதோ பேருக்குன்னு சொல்லுவார்னு நினச்சான். ஆனால் தியோங் மனசுக்குள்ளே
இவ்வளோ இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி அவன் கண்ணு கலங்கி பார்த்துட்ருக்கான். பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரோஸ் புக்கே தான் கொண்டாந்து கொடுக்குறான். தேவங்க அதை வாங்கிட்டு வயன் முன்னாடி நீல் டவுன் பண்ணுறான். எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வயன் வந்து அழுதுகிட்டே அவ தலையை ஆட்டுறா. எதுக்கு அழுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிக்கிறான். என்ன அப்படின்ட்டு அவ கண்ணை துடைக்கிறா. இதுக்கு எதுக்கு இப்படி பேசுற? உன் கூட இன்னும் சந்தோஷமா ரொம்ப நாட்கள் இருக்கணும். எனக்கு உன் கூட மட்டும்தான் இருக்கணும். நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அது ஒன்றா வாழ்ந்தாலும் சரி, ஒன்றா சுத்தாலும் சரி, எனக்கு உன் கூட தான் இருக்கணும். எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. இப்போது எல்லாரும் கத்துறாங்க. அலெக்ஸ்லாம் சிரிச்சுக்கிட்டே அவன் கண்ணை தான் துடைக்கிறான். ஏன்னா அவன் கண்ணே கலங்கிருச்சு. நீ எப்பவுமே என் கூட இருக்கணும், சரியா? எங்கள் அப்பா மாதிரி இன்னி தனியாக விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. கண்டிப்பாக போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன், சத்தியமா அப்படின்ட்டு அவன் மேலே சத்தியம் பண்ணுறான். வயந்தா சிரிக்கிறா. இப்போது அங்கே ஃபாதர் தான் அவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, மேரேஜை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. சரி தேவ் வா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஃபாதர் தான் ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு மேரேஜ் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வைனகினி தேவங்க திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சம்மதம் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறா. இப்போது தேவங்க பார்த்தா தேவங்கினி வைனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? இப்போது அவன் வைனை தான் பார்க்குறான். சம்மத ஃபாதர் அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரும் அவங்கவுங்க ரிங்கை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தேவன் தான் திரும்பி அலெக்ஸை பார்க்குறான். அலெக்ஸ் தான் ரிங்கை எடுத்துகிட்டு வந்து வயன் கையில் ஒன்றும் தேவன் கையில் ஒன்றும் கொடுக்குறான். இப்போது வயன் தான் ஃபஸ்ட்டு தேவனுக்கு வந்து ரிங்கை மாற்றி விடுறா. இப்போது தேவன் வந்து வயனுக்கு ரிங்கை போட்டு விடுறான். இப்போது நீங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இந்த டாக்குமெண்ட்டில் மட்டும் சைன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. இப்போது அங்கேயே ரிஜிஸ்டரும் பண்ணி முடிச்சிடுறாங்க. கல்யாணம் ரொம்ப அழகாக முடியுது. இப்போ அலெக்ஸ் தான் கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். எல்லோரும் கத்துறாங்க. வயந்தான் அலெக்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்கிறா. அட இதெல்லாம் வைக்கப்பட்டுருக்கலாமா, பண்ணுமா அப்படின்னு சொல்கிறான். இப்போ தேவன் தான் பார்க்குறான். என்னது பாஸ், கல்யாணம் முடிஞ்சால் கிஸ் பண்ணோம், அது வழக்கம், பண்ணுங்க. தியாங் மேம் இதுக்கப்புறம் உங்களோட ஒய்ஃப் ஆகிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன வேணும் பண்ணுங்க பாஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தியாங் தான் வைனை பார்க்குறான். அப்படின்னு சொல்கிறா. வேணாமா? இல்லை எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போது உனக்கு வேணும், ஆனால் எல்லோரும் பார்க்குறாங்க, அப்படி தானே? அப்படின்னு தலையாட்டுறா. இப்போ திரும்பி அலெக்ஸ் தான் பார்க்குறான். சரி சரி நாங்கள் திரும்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னதும் இப்போது எல்லாருமே திரும்பிட்டாங்க. இப்போ வைன் தான் பார்க்குறா. என்ன எல்லாரும்? இப்போது சொல்கிறதுக்குள்ளே தேவங்க தான் இழுத்து பயங்கரமாக கிஸ் அடிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் வயனால மூச்சு முட்டுது. அவள் தட்டுனதும் டக்குன்னு விட்டுடுறான். என்ன போதுமா அப்படின்னு கேட்குறான். போதும் அப்படின்ட்டு அவள் திரும்பிக்கிறா. ஏன்னா ப்ளஷ்ஷை போட்டுமே அவள் ஃபேஸ் எல்லாமே ரெட் ஆகிடுச்சு வெக்கத்தில். தேவங்க தான் கீழே குனிஞ்சு பார்க்குறான். வயன் வந்து கீழே குனிஞ்சு தேவன் கொடுத்த அந்த ரோஸை வச்சு மறைச்சிக்கிறா வைக்கப்பட்டு. இன்னும் பார்க்குறேன், பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறா. தேவங்க சிரிப்பு வருது. இப்போது அலெக்ஸ்லாம் சிரிச்சுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான். அவங்கவுங்க ட்ரிங்க்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன் மோடுக்கு போயிட்டாங்க. இப்போது தேங்க தான் அலெக்ஸை கூப்பிட்றான். அலெக்ஸ், சொல்லுங்க பாஸ். இந்த விஷயம் பாஸ் இங்கே இருக்கிறவங்க தாண்டி வேறு யாருக்கும் தெரியாது பாஸ்.
எப்படி இருந்தாலும் லீக் நியூஸ் போகும். முடிஞ்ச அளவுக்கு லீயை கண்காணிச்சிட்டே இரு. அவன் வைன் பக்கம் திரும்பவே கூடாது, புரியுதா? ஓகே பாஸ். இப்போ வைன் தான் ஜூஸ் எடுக்க போயிருப்பா. கிளாஸில் 2 ஜூஸ் எடுத்துகிட்டு வரா. ம் தேவ் இந்த குடி, ரொம்ப டயர்டாக இருப்பேன். நீ குடிச்சியா? நானும் குடிக்க போகிறேன். அண்ணா உங்களுக்கு? எனக்கு வேணாம்மா, நீங்கள் குடிங்க. சரி. தியாங், என்னது? அது அந்த பக்கம் மியூசிக்லாம் ப்ளே பண்ணி டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் வேடிக்கை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறா. போ, ஆனால் பத்திரமா இருக்கணும், சரியா? ஏதாவது ஒன்றா என்கிட்ட வந்து சொல்லணும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வைன் அங்கேருந்து போகிறா. பாஸ், நீ போய்ட்டு வைன் பின்னாடியே இரு. ஓகே பாஸ். பாஸ் நீங்கள், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போய் முடிச்சுட்டு வரேன், நைட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போகிறான். இப்போது அலெக்ஸ் தான் பார்க்குறான். இங்கே கல்யாணம் முடிஞ்சிருக்கு, பொண்டாட்டியோடு இருப்பானா? எங்கேயோ போகிறாரு. எங்கே போகிறாரோ தெரில. நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். இவங்க எங்கே போனாங்க? வைன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே தேடிட்டு போயிட்டான். இந்த பக்கம் தியங் தான் கார் எடுத்துகிட்டு அந்த மேன்ஷன் விட்டு வெளியே போகிறான். ஆக்சுவலாக அவன் சிங்கிளாக தான் போகிறான். இப்போது ஆஃப்டர் ஒரு 1/2 hour ட்ராவலுக்கு அப்புறம் தான் கார் ஒரு இடத்துல நிற்கிது. கார் அந்த இடத்துல நின்னதும் அந்த காருக்குள்ளே ஒரு பர்சன் வந்து ஏறுறாங்க. இப்போது கார் அங்கேருந்து மூவ் ஆகுது. என்ன தயம், மேரேஜ்லாம் ஆகிடுச்சு, கங்க்ராட்ஸ் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷோல்டர் தான் யாரோ தட்டுறாங்க. ஆமாம், பொண்ணு யார் சொல்லவே இல்லை. அதுவும் நீலாம் கல்யாணம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அது அவசரமாக நடந்தது, அதனால தான் இன்வைட் பண்ண முடியல. இன்வைட் பண்ணாலுமே நான் இப்போதைக்கு வர முடியாது, அதான் தெரியுமே. ஃபஸ்ட்டு எப்போ அவனை போட போகிறீங்க, எனக்கு அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறான். போடணும், கண்டிப்பாக போடணும். அதுக்கு தானே இவ்வளோத்தையும் பண்ணியிருக்கு. நீ எவ்வளோ நாள் அப்படின்ட்டு தான் கத்துறான். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, மொத்தத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதும் கொஞ்ச நாள் இத்தனை கொஞ்ச நாள்னு தெரில, போய் டப்புன்னு போட்டு போகலான்னு பார்த்தா என்ன மனமுறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காரை தான் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் காருக்குள்ளே பேசிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போது மேன்ஷனை பார்த்தா தான் வயந்தான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்கா. இப்போ அலெக்ஸ் வந்துட்டு மேம் என்னாச்சு தேங்கிங்க? அவர் ஒரு முக்கியமான வேலையாக போயிருக்காரு. போதும் மேம், டயர்டாக இருப்பீங்க, நீங்கள் போய் ரூமில் ரெஸ்ட் எடுங்க. அதுவும் இல்லாமல் இவ்வளோ வெயிட்டான ட்ரெஸ் வேறு போட்டிருக்கீங்க, உங்களுக்கு டயர்டாக இருக்குல்ல, அதான். அப்போது அதை மாற்றிக்கலாமா? மாற்றிக்கலாம் வாங்க. அப்போ சரி. இப்போ வைனமே கூட வரா. மேம், அந்த ரூமில் இந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கோட ரூமை தான் காமிக்கிறாங்க. தேங்கோட ரூம்லையா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் மேம், இதுக்கப்புறம் உங்கள் ரூம் இதுதானே மேம் அப்படின்னு சொல்கிறான். சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஜாலியாக உள்ளே போகிறா. இப்போது உள்ளே போனதுக்கப்புறம் தான் பார்க்குறா. பார்த்தா அந்த ரூமை ரோஸை வச்சு பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருக்கானுங்க. ஃபஸ்ட் நைட் செட்டப் தான். என்னது இது? நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குடுக்குறோம் உள்ளே ஓடி போய் பார்க்குறா. இது என்ன அந்த இடத்துல தொங்குது? ரோஸா? அப்படின்ட்டு ஒன்றையும் ஆச்சரியமாக பார்த்துட்டு உட்காந்துருக்கா. இந்த பக்கம் தயம் தான் இப்போ தான் வீட்டுக்கே வந்திருப்பான். வந்துட்டு காரை நிறுத்திட்டு இப்போ மேலே தான் வரான். இப்போது அலெக்ஸ் தான் ஆப்போசிட்டில் வரதை பார்த்துட்டு, அலெக்ஸ், பாஸ் வைனிங்க? பாஸ் உங்கள் ரூமில் தான் விட்டுட்டு வந்தேன். சரி, காட்ஸ் எல்லாத்தையும் டைட் பண்ணேன். ஓகே பாஸ், எதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. லீக் எப்படி விஷயம் தெரிஞ்சிருக்கும், அவன் ஏதாவது சந்த பந்தில் உள்ளே வரலான்னு ட்ரை பண்ணுவான், எதுக்கும் இடம் கொடுக்குறது, புரியுதா? ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ தேங்க மேலே போகிறான். பாஸ், என்ன? ஆல் தி பெஸ்ட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். இப்போது தேங் தான், இவனுக்கு என்ன பைத்தியங்கத்தையும் பிடிச்சிக்கிச்சா,
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அவனை ரூமுக்கு தான் போகிறான். போயிட்டு கதவு திறந்தா அவனுக்கு செம்ம ஷாக்கு. என்னன்னு பார்த்தா ரூமே ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அவன் இங்கேருந்து போகும்போது அந்த ரூம் இப்படி இருக்கவே இருக்காது. இப்போ பார்த்தா ஃபுல்லாக ரோஸை வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது அவன் வைனை தான் பார்க்குறான். வைன் வந்து பெட்டு மேலே உட்காந்துக்கிட்டு நல்லா சப்பலாங்குழி போட்டு உட்காந்து தட்டு நிறைய ஸ்வீட் இருக்கும், அதை தான் சாப்பிட்டுட்ருக்கா. நல்லாயிருக்கு இது அப்படின்ட்டு ஒன்று இப்போ சாப்பிட்டுட்ருக்கா. தியங் தான் பொறுமையாக வரான். தியங் வந்துட்டியா, வா 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 இங்கே வா. என்ன பண்ணிகிட்ருக்க? அது பசிச்சு தான், அதான் இங்கே பார், எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு அலெக்சனை தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நைட்டு பசிக்கும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கோம், அதான் அப்படின்னு சொல்கிறா. இவனை என்ன சொல்கிறது? சரி, இன்னும் ஏன் ட்ரெஸ் மாற்றாமல் இருக்க? போய் மாற்றிட்டு வா. உனக்கு கஷ்டமா இல்லை? கஷ்டமாக தான் இருக்குது. அதான் நான் யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்களான்னு பார்த்தேன், யாரும் வரல. ஏன் தனியாக மாற்ற மாட்டியா என்ன? இதை மாட்டி விடுறதுக்கே 5 பேர் வந்தாங்க. அப்புறம் எப்படி நான் ஒன்றே கழட்டுவேன்? அது இந்த பாரு, ஊக்கு பின்னாடி இருக்குது, ஜிப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. சரி, நான் ஹெல்ப் பண்ணுறவா. நீயா? உனக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. தெரிலனாலும் கற்றுக்கிட்டு பண்ணுறேன், வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பின்னாடி நாட்டு தான் இருக்கும், அதை பொறுமையாக கழட்டுறான். அப்புறம் அந்த ஜிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒன்று தான் சொல்கிறா. இப்போ தேவன் தான் ஒன்று ஒன்றா செய்கிறான். போதும், இதுக்கப்புறம் நான் மாற்றிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவள் வெளியே தான் கிளம்புறா. ஏய், எங்கே போகிற? என் ட்ரெஸ் எல்லாம் அந்த ரூமில் இருக்குது. ஐயோ, அதுக்குன்னு இப்படியா போவ? என் கபோர்டில் என் ட்ரெஸ் இருக்குது, அது மாட்டிக்கோ இப்போதைக்கு. உன் ட்ரெஸ்ஸா? அது ரொம்ப ரூஸாக இருக்குமே. அதுக்குன்னு இப்படியா போவ? நீ சொல்கிறதும் சரிதான், சரி நான் இப்போ அதுவே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவள் ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே போயிட்டு தான் தேவங்களோட ட்ரெஸ் தான் பார்க்குறா. இது என்ன எல்லாம் ஒயிட் ஷர்ட்டாக இருக்குது, வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்க்குறா. இதுவே போட்டுக்கலாம், இதுவே பெருசாக இருக்கும். இப்போது அவள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இப்போ அந்த ஒயிட் ஷர்ட் தான் போடுறா. பார்த்தா அதுவே அவள் தை சொறி வந்துருச்சு. என்ன இதுவே இங்கே வந்துருச்சு, பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு மிரரில் பார்த்துட்டு இப்போ பொறுமையாக வெளியே வரா. தேங் தான் உட்காந்துட்ருப்பான் பெட்டில். வைன் வரந்த பார்த்ததும் அவன் மனசெல்லாம் படப்படன்னு அடிக்குது. இப்போது வைன் தான், தேங் இங்கே பாரு, எங்கள் அப்பா ட்ரெஸ் மாதிரி இருக்குது, எங்கள் அப்பா தான் இப்படி தான் இருக்கும், நல்லா தொழுன்னு லூஸாக அப்படி இருக்கும் ஒன்றுதும் அப்படின்னு சொல்கிறா. ஆமாம், சரி நீ போய் மாற்றிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன். சரி. இப்போது தேங்கும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரான். வைன் வந்து பெட்டில் உட்காந்துட்ருக்கா. இப்போது தேங்க வரான். இன்னும் தூங்கலையா நீ? எனக்கு தூக்கம் வரல, இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், அதை உன் கூட நான் ஷேர் பண்ணணும், அதுக்கு தான் உட்காந்துட்ருக்கேன். என்ன சொல்லணும் அப்படின்னு தேங்க கேட்குறான். அது நான் நான் காலையில் கேட்டேன்ல, அதுக்காக தானே நீ இப்படி செஞ்ச? ஆமாம், இதுக்கப்புறம் உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இதுக்கப்புறம் நீ எதுக்காகவும் தயங்க வேணாம், எதை பற்றியும் யோசிக்க வேணாம். நீ என்னவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம், இது உன்னோட வீடு இதுக்கப்புறம். ஐ லவ் யூ தயங்கா அப்படின்னு சொல்கிறா. என்ன? எனக்கு இது அங்கேயே சொல்லணும்னு தோணுச்சு, ஆனால் உன்கிட்ட எனக்கு தனியாக சொல்லணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணேன். ஐ லவ் யூ அப்படின்னு வயந்தான் தேவங்களோட கண்ணை பார்த்து சொல்கிறா. தேவங்கும் வயனோட கண்ணை தான் பார்க்குறான். 2 பேர் கண்லேயும் அவ்வளோ காதல் இருக்கு, அவ்வளோ உண்மை இருக்கு. 2 பேரும் ஒருத்தன் மாற்றி ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே டாமி, இதோட இந்த 10th பார்ட்டிங்க முடியுது. ஸோ என்னடா இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணுறியே அப்படின்னு நீ நினைக்கலாம். டோன்ட் வரி, நாளைக்கு எபிசோடில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம், ஓகேவா? ஓகேடா, பாய், உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன்.